Hey hi, hope you're having an amazing day. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். ஏதாவது சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு இன்ஸ்டாலேயே நீங்கள் தெரிவிச்சுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி வந்து ஃபிஷ் பிக்கல் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் சூரை மீன் எடுத்துருக்கிறேன். அதை போன்லெஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் க்யூபாக. எனக்கு இந்த மாதிரி சைஸில் இருந்தால் ஓகே, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் கலந்த மிளகாத்தூள், பெப்பர், சால்ட், வினிகர் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி விட்டுடலாம். உங்கள் வீட்டிலலாம் ஃபிஷ் பிக்கல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? எப்படி இருக்கும், என்ன மெத்தடில் பண்ணுவீங்கன்றத சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்புறம் ஃபிஷ் தாளிக்கிறதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம். கொஞ்சோண்டு இஞ்சி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக், இந்த மாதிரி பெரிய க்ளோவ் கார்லிக், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் இருக்குது. அண்ட் பிக்கல் மசாலாவுக்கு ஜீரகம், வெந்தயம், சோம்பு, ஓமம் இது எல்லாத்தையும் நல்லா பேனில் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு 2 காஞ்ச மிளகாவும் போட்டு அதில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் ஊறுகாய்க்கான மசாலாவாக இருக்கும். நம்ம வேறு எதுவும் பிக்கல் மசாலான்னு கடையில் எதுவும் வாங்கலை, எல்லாமே நம்ம அரைச்சி தான் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேனில் சும்மா அது பல்ஸ் பண்ணி நீங்கள் மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம் அது குக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிக்கல் மசாலா போட்டு அப்புறம் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை போட்டு கோட் பண்ணணும். ஸோ இப்போ இது நல்லா முருகை இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே மசாலாவில் எல்லா உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மிக்சியில் போட்ட மசாலா நல்லா பவுடராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ் இப்போ ஒவ்வொரு பேட்சாக நம்ம எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகணும். ஹாஃப் ஃப்ரை பண்ணுறது, முக்கால் ஃப்ரை பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் நல்லா எல்லா சைடுமே குக் ஆகி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சூரை மீன் கொஞ்சம் நல்லா சிக்கன் பீஸ் மாதிரி நல்லா ஃப்ளெஷ்ஷியாக இருக்கும். இதில் நீங்கள் மத்தி, இந்த மாதிரி முள் இருக்கிற அந்த ஃபுல் ஃபிஷ் கூட நீங்கள் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். நல்லா ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதை இப்போ அந்த ஆயிலில் இன்னும் கொஞ்சம் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம இப்போது பிக்கலுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ கடுகு போட்டிருக்கேன். இந்த ஆயில் அப்படியே சூடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 போட்டு அந்த ஆயிலில் நல்லா சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். அது நல்லாவே வதங்கணும். அந்த ஆயிலில் அந்த கார்லிக் எல்லாமே சூப்பராக முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு, அந்த ஃப்ளேவர் எல்லாம் இன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே அதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டிருந்தோம்ல பிக்கல் மசாலா, வறுத்து அரைச்சிது, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், ஓமம் எல்லாம் அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி சில்லியும் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது அது நல்லாவே பாயில் ஆகும். அப்படி தர இந்த கொதிக்குது இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ரை பண்ண ஃபிஷ் பீஸஸை அதில் போட்டு இந்த ஆயிலில் ஈவனாக கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பிக்கிலுக்கான ப்ராசஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆயிலில் ஃபிஷ் சூப்பராக கோட்டாகணும். கோட்டாகி முடிச்சிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நீங்கள் அதை ஒரு கண்டெய்னரில் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ரீவியஸாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்லோவாகவே அப்படியே நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபிஷ் பிக்கல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கரம் மசாலா அது இதுன்னு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இதே ப்ராசஸில் நீங்கள் இப்படியே பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு அதை நீங்கள் அடைச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 month வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ அந்த சட்டி காலியாக இருக்கும்ல, அதில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அதை விரவி நீங்கள் சாப்பிடாதீங்க. மேபி கொலஸ்ட்ரால் ஹையாயிரும். உங்கள் வீட்டில் யாருக்காவது பிடிக்குன்னா அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். let your cooking time be your happy time. Thanks for watching. Bye.